அருமையான ஒரு காட்சியை நாம் காணுகின்றோம். இதை ஒளி புள்ளியை போல காந்தமலையிலே இங்கு அருமையான அந்த மகர ஜோதி தரிசனம் பெறுகின்ற ஒரு அருமையான காட்சியை பக்தர்களெல்லாம் கண்டு கையெடுத்து வணங்கி அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு உள்ளத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் வெளிக்காட்டுகின்ற விதமே சிறப்பாக இருக்கின்றது. நம்மள நேற்றிலே 3 முறை தெரியும். 2வது முறை இப்பொழுது நமக்கு தெரிகின்ற ஒரு அருமையான காட்சியைத்தான் காணுகின்றோம். ஏனென்றால் இறைவன் மனிதனுக்கு எப்பொழுதும் தரிசனம் கொடுப்பதில்லை, 3 முறைதான் அவனுக்கு தரிசனம் கொடுப்பார்கள். ஒரு அருமையான மகர வழக்கு 3வது முறையும் நாம் காணுகின்ற ஒரு அருமையான நேர அலைக்காட்சியை காணுகின்றோம். உள்ளத்தில் இருந்தபடியே நம் உள்ளத்திலே இந்த அருமையான ஆனந்தமான ஒரு காட்சி நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. எனவே பொன்னம்பல வாசன் ஐயப்பன் ஹரிஹரசுதன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் இதை அருளுவான் என்று இங்கு உள்ள பக்தர்கள் எல்லாம் நம்பிக்கையோடு வணங்குகிறார்கள். உலகம் நன்றாக இருக்க வேண்டும். எனவே எல்லோரும் சர்வே ஜனாக சுகினோபவந்து என்று வேதம் சொல்லுகின்றது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே என்று தாய்மானவர் பாடினார். எனவே உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் நம்முடைய வேதங்கள் எல்லாம், இலக்கியங்கள், புராணங்கள் எல்லாம். எனவே தனி மனிதனை விட நாடு உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பொது நோக்கிலேதான் அந்த தீப ஆராதனையை, இந்த ஜோதியை இங்கே அனைவரும் கையெடுத்து கும்பிடுகிறார்கள். எனவே ஐயப்பனுக்கு காட்டிய அந்த அலங்கார கற்பூர ஜோதியை இப்பொழுது அனைவரும் தொட்டு வணங்குகின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சி, ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் சோதி, பாசம் பரம் ஜோதி, கேளில் பரங்கருணை, கேளில் பரஞ்சோதி என்றெல்லாம் பாடுகின்ற அந்த ஜோதிதான் இப்பொழுது நமக்கு தரிசனம் கொடுத்தது.